Welcome to Kanini Kalvi. This video we are going to discuss the topic Cartesian product in sets. So இது வந்து செட்டோட fourth வீடியோ. இந்த வீடியோவோட செட் தியரி முடிஞ்சது. ஸோ நீங்கள் 4 வீடியோவும் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் செட்ஸில் மேக்ஸிமம் கொஷின் கேட்பாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்த்துலாம். டெஃபினிஷன். ஸோ இங்கே ரெண்டு செட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு. If A and B are two non-empty sets, so non-empty இருக்கணும் அந்த sets, then the Cartesian product of A and B is the set of all ordered pairs. ஸோ இங்கே வர ஒரு முக்கியமான டேர்ம் வந்து ordered pairs. ஸோ அது வந்து இந்த மாதிரி இருக்கும். பேர்னா நம்மளுக்கு எப்பயுமே ரெண்டு எலமெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி A, B அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் ordered pair. இந்த பேர் வச்சுட்டு தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ ஸ்மால் பி கொடுத்துருக்காங்க. அங்கே ஸ்மால் ஏ வந்து பிலாங்ஸ் டு தி செட் ஏ, small b belongs to the set b. Okay, so அந்த மாதிரி நம்ம ordered pairs combine பண்ணி எழுதணும் அப்படின்னா that is called a Cartesian product of a and b. so அதை எப்படி denote பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி a cross b, அதாவது இன்டர்சிமல் மாதிரி போடுவாங்க, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மாதிரி. this is a Cartesian product in between set a and b. so அதை செட் நோட்டேஷனில் எப்படி எழுதலாம் அப்படின்னா the Cartesian product of two sets a and b is nothing but a cross b which is equal to set of all ordered pairs. So pairs வந்து a, b ன்னு கொடுப்போம். So set of all ordered pairs. So அந்த pairல a is belongs to capital A, b is belongs to capital B. Okay, so this is a Cartesian product. So இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் how to find a Cartesian product. So இங்க நம்மளுக்கு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. A ன்னு ஒரு செட்டு 0, 1, 2 மூணு எலமெண்ட்ஸ், B ன்னு ஒரு செட்டு 2 எலமெண்ட்ஸ் இருக்கு 3, 5. Then we have to find a Cartesian product of A and B, that is A cross B. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் சொன்னோம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ். ஸோ பேர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட்டோட மெம்பராக இருக்கணும், செகண்ட் எலமெண்ட் வந்து செகண்ட் செட்டோட மெம்பராக இருக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் பார்த்துட்டிங்கன்னா 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ நம்மளுக்கு டோட்டலாக ஏ கிராஸ் பியில் 6 எலமெண்ட்ஸ் வரப்போகுது, அதாவது 6 பேர்ஸ் வரப்போகுது, ஆர்டர்ட் பேர்ஸ். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ 0 இங்கே 2 எலமெண்ட்டோட பேர் பண்ணணும். ஸோ 0, 3, 0, 5. ஸோ ஃபர்ஸ்ட் பேர் வந்து 0, 3, அடுத்து 0, 5. அடுத்து செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கோங்க இங்கே ஃபர்ஸ்ட் செட்டில் 1. ஸோ 1ஓட 3 பேர் பண்ணுங்க 1, 3. அடுத்து 1ஓட 5 பேர் பண்ணுங்க 1, 5. ஸோ 1, 3, 1, 5 வரும். அடுத்து 2 எடுத்துக்கோங்க, 2ஓட ஃபர்ஸ்ட் 3 பேர் பண்ணணும், அடுத்து 5 பேர் பண்ணணும். ஸோ we will get a 2, 3 and 2, 5. ஸோ இப்போ 6 பேர்ஸ் வந்துருச்சு. ஸோ this collection is Cartesian product in between A to B. இதே இது உங்களுக்கு B to A கேட்டாங்கன்னா நீங்கள் ரிவர்ஸில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கிறணும். ஸோ 3, 0, 3, 1, 3, 2. அடுத்து 5, 0, 5, 1, 5, 2. அது வந்து B cross A. Okay, so this is how to find Cartesian product in between two sets. ஸோ இதில் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இது வந்து லைக் அ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி. A Cartesian product B union C which is equal to A Cartesian product B union A Cartesian product C. ஓகே, நீங்கள் இது வந்து சிம்பிளாக ஒவ்வொரு 3 செட் எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன வேல்யூஸ் ரெண்டு வேல்யூஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு செட்லையும் நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடாக வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவலன்ட். சிமிலர்லி இன்டர்செக்ஷனுமே A Cartesian product B intersection C equal to A cross B intersection A cross C. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ட்ரூவாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி இன்னொரு மெயின் ப்ராப்பர்ட்டி இருக்கு ரிலேட்டட் டு சப்செட். ஸோ இங்கே 3 செட் எடுத்துக்கோங்க ABCன்ட்டு. ஓகே, மூணுமே நான் எம்டி செட். இப்போ A இஸ் அ சப்செட் ஆஃப் B, அதாவது நம்ம டயக்ராம் வந்து இந்த மாதிரி. ஸோ இது வந்து B, பிக்குள்ள A இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் A. ஓகே, இது A, இது வந்து B. ஸோ இந்த மாதிரி கேஸில் இங்கே வந்து A இஸ் சப்செட் ஆஃப் B. ஸோ அதில் வந்து இப்போ சின்னு நீங்கள் தனியாக ஒரு செட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து C. இப்போ நீங்கள் A cross C கண்டுபிடிக்கிறீங்க. திஸ் இஸ் A cross C which is also a subset of B cross C. ஸோ B cross C கண்டுபிடிங்க, A cross C கண்டுபிடிங்க. ஸோ அங்கே A cross C always will be the subset of B cross C. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி A is a subset of B. ஸோ இது வந்து another property. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்குறோம். இதுவுமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். முன்னாடி பார்த்தது வந்து வித் 2 செட்ஸ், இது வந்து n நம்பர் ஆஃப் செட்ஸ். ஸோ n நம்பர் ஆஃப் நான் எம்ப்டி செட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க A1, A2, A3 up to AN. ஸோ இங்கே என்னோட வேல்யூ வந்து கிரேட்டர் தான் 2. முன்னாடி 2 செட்ஸை வந்து நம்ம டெஃபினிஷன் பார்த்துட்டோம். இங்கே கிரேட்டர் தான் 2 செட்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம இந்த மாதிரி எழுதணும். A1 cross A2 cross A3 cross up to AN. So this is the Cartesian product of n different sets. Okay. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அகைன் இங்கே செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ்
in this form இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பேர்லையுமே n elements இருக்கும். a1 a2 a3 up to an. so இங்க first element a1, இந்த first element belongs to first set a1. அதான் இங்க கொடுத்திருக்கோம். small a1 is belongs to first set a1. அதே மாதிரி a2 belongs to second set a2. a3 belongs to third set a3. அதே மாதிரி an belongs to set an. okay, so this is a Cartesian product of n sets. so இங்க இந்த மாதிரி indicate பண்ணலாம். a1 to an, their Cartesian product equal to set of all ordered pairs which is a1 a2 a3 up to an, where each ai is belongs to capital ai. okay, இங்க I ன்றது 1 to n. okay, so this is for n sets Cartesian product. so இங்க வந்து ஒரு 3 செட்டை வச்சுட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்ம கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கிராஸ் சி. ஸோ ஒவ்வொரு செட்டுக்கும் கொடுத்துட்டாங்க. ஏல வந்து 0 1, பியில் வந்து 1 2, சியில் வந்து 0 1 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 எலமெண்ட்ஸ் இருக்குது செட்டு ஏல. செட்டு பியில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. செட்டு 3ல பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டோட்டலாக இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 2s are 4, 4 3s are 12. அப்போ நம்மளுக்கு டோட்டலாக 12 ஆர்டர்டு பேர்ஸ் வரப்போகுது. ஸோ அதான் இங்கே ஆன்சரில் இருக்குது. அந்த 12 பேர்ஸ் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது இது வந்து பேர்ஸ்னு சொல்லக்கூடாது, ட்ரிப்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. 3 3ஆக இருக்கும் அந்த இதில். ஸோ அந்த ட்ரிப்பிள்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நீங்கள் பெஸ்ட்டு வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. ஏல வந்து இங்கே 2 எலமெண்ட் இருக்கா. ஸோ இங்கே 2 நான் டாட் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து செட்டு ஏ. ஓகே, ஜஸ்ட்டு புரிகிறதுக்காக கொடுக்குறேன். ஸோ இது வந்து செட்டு ஏ. அடுத்து பிலையும் நம்மளுக்கு 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பின்னு எடுத்துக்கோங்க. பிலையும் நம்மளுக்கு 2 எலமெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ பி. அடுத்து சியில் வந்து எனக்கு 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ இங்கே 3 எலமெண்ட், இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. ஸோ இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த எலமெண்ட்டை இண்டிகேட் பண்ணுங்கள். ஸோ ஏல வந்து எனக்கு 0 1 இருக்குது. ஓகே, ஸோ நான் 0 1 இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து இது 0, இது 1. பியில் வந்து எனக்கு 1 2ன்னு 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ பின்ற செட்டில் இது வந்து 1, இது வந்து 2. அடுத்து சின்ற செட்டில் 0 1 2 இருக்குது. அப்போ 3 எலமெண்ட்டில் இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து 2. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏல வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பியோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் இதிலிருந்து சியில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இங்கேருந்து செகண்ட் எலமெண்ட், இங்கேருந்து தேர்ட் எலமெண்ட். இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 3 கிடச்சிரும். அதாவது இங்கே என்ன இருக்குது, 0 1 0, அடுத்து 0 1 1, 0 1 2. ஸோ அது 3 தான் இங்கே வரும் பாருங்கள். 0 1 0, 0 1 1, 0 1 2. ஸோ ஃபஸ்ட்டு 3 ட்ரிப்பிள்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்த 3 ட்ரிப்பிள்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த 3 ட்ரிப்பிளுக்கு ஏல வந்து நீங்கள் ஃபஸ்ட் எலமெண்ட்டே எடுத்துக்கோங்க 0, பியில் வந்து செகண்ட் எலமெண்ட்டுக்கு போங்க. 0லேருந்து இப்போ நம்ம 2க்கு போங்க. ஓகே, ஸோ இங்கே 0, பியில் வந்து செகண்ட் எலமெண்ட் 0 2, 2லேருந்து இங்கே 3 காம்பினேஷனுக்கு போகணும். ஸோ 0 2 0, 0 2 1, 0 2 2. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதான் நெக்ஸ்ட்டு பேர், நெக்ஸ்ட்டு 3 இருக்கும். 0 2 0, 0 2 1, அடுத்து 0 2 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம 0 வச்சு முடிச்சாச்சு. ஏல வந்து 0 வச்சு முடிச்சாச்சு. அடுத்து ஏல இன்னொரு எலமெண்ட் இருக்குது 1. இப்போ அதை வச்சுட்டு திருப்பி பண்ணணும். ஸோ 1லேருந்து ஃபஸ்ட்டு இங்கே 1லேருந்து இந்த 1க்கு போங்க. ஓகே, ஸோ நான் வேணா கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 1லேருந்து ஃபஸ்ட்டு இந்த 1க்கு போங்க. இந்த 1லேருந்து இந்த 3க்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 1 0, அடுத்து 1 1 1, அடுத்து 1 1 2. அந்த 3 கிடைக்கும். ஓகே, ஸோ அதான் இங்கே இருக்குது. 1 1 0, 1 1 1, 1 1 2. இந்த 3 கிடைக்கும். அடுத்து வந்து 1லேருந்து ஏல வந்து 1, பியில் வந்து செகண்ட் எலமெண்ட். ஸோ 1லேருந்து 2, 2லேருந்து அடுத்த 3க்கும். ஸோ 1 2 0, 1 2 1, 1 2 2. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுதான் இங்கே இருக்குது. 1 2 0, 1 2 1, 1 2 2. ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டலாக 12 கிடச்சிருச்சு. ஸோ 12 ஆர்டர்டு ட்ரிப்பிள்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி கிராஸ் சி. ஓகே, ஸோ அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது நீங்கள் சிம்பிளாக இது அது நான் டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ டேரெக்டாக பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஏல வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கோங்க 0, பிலையும் ஃபஸ்ட் எலமெண்ட் 1. ஸோ 0 1, இது 3ஐயும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 0 1 0, 0 1 1, 0 1 2. அதே மாதிரி ஏல ஃபஸ்ட் எலமெண்ட்டே எடுத்துக்கணும், பியில் செகண்ட் எலமெண்ட். ஸோ 0 2, இதில் ஒவ்வொரு காம்பினேஷனாக 0 2 0, 0 2 1, 0 2 2 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு டு ஃபைண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆன் 3 sets.
அடுத்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம், ரிமார்க்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒன் வேர்டில் கேட்கலாம். இப்போ ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிக்கிறோம், பி கிராஸ் சி, பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நாட் ஈக்குவலாக தான் இருக்கும். எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா ஏவும் பியும் சேமாக இருந்ததுன்னா ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ சேமாக இருக்கும். இஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னா எப்பயுமே ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து இப்போ 3 செட் இருக்கு ஏபிசி. நீங்கள் இதுவும் சேமாக இருக்கிறது ஏ கிராஸ் பி கிராஸ் சி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிராக்கெட் இருக்கு. ஓகே, A cross B cross C is not the same as A cross B cross C. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கோங்க. ஏன்ற செட்டில் 1ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. இப்போ பின்னு ஒரு செட்டில் எனக்கு 5ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. சியில் வந்து எனக்கு ஏன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு எலமெண்ட் இருக்குது. இப்போ ஏ கிராஸ் பினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ கிராஸ் பியில் வந்து 1,5ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும் 1,5. நம்ம ஏவும் பியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு பேராக கிடைக்குது எனக்கு, பேர். ஓகே, ஸோ அதை ப்ராக்கெட் போட்டுறீங்க. இப்போ ஏ கிராஸ் பியோட கிராஸ் சி பண்ணுறோம். அப்போ என்ன வரும்னா இந்த இது வந்து சிங்கிள் எலமெண்ட் ஆயிரும் 1,5. இங்கே கமா போட்டு சியில் என்ன இருக்குது எனக்கு ஏன்னு இருக்குது. ஸோ கமா ஏ. ஓகே, இதுவுமே ஒரு பேராக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இங்கே நம்ம இப்போ ப்ராக்கெட் போடுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் ஃபார் ஏ கிராஸ் பி கிராஸ் சி. 1,5 இது ஒரு தனி ப்ராக்கெட், கமா ஏன்னு வரும். பட் நீங்கள் இது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மூணையுமே சேர்த்து இது ட்ரிப்பிளாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 1, இங்கே பியோடது வந்து 5, பியோட எலமெண்ட், சியோட எலமெண்ட் ஏ, உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து ட்ரிப்பிள். ஓகே, இங்கே வந்து ஒரே ப்ராக்கெட் தான் வரும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் ஈக்குவல் கிடையாது. இது வந்து 1,5 கமா ஏன்னு இருக்கு, இது 1,5 கமா ஏ. ஸோ போத் ஆர் நாட் ஈக்குவல். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஓகே, தேர்டு வந்து ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயரை வந்து நம்ம ஏ இன்ட்டு ஏன்னு எழுதலாம். அதே மாதிரி ஏ கியூப்டை வந்து ஏ கிராஸ் ஏன்னு எழுதலாம். ஏ பவர் 4 வந்து ஏ கிராஸ் ஏன்னு எழுதலாம். அதே மாதிரி ஏ பவர் என்னா என் டைம் நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அனதர் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்குது 1,2. இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்போம்? நீங்கள் 2 தடவை 1 × 2 போட்டுக்கணும். இது வந்து ஒரு ஏ 1,2. அடுத்து நீங்கள் இன்னொரு ஏ எடுத்துக்கணும், அதுவும் 1,2. ஸோ இது ரெண்டுக்கும் நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒன்னோட 1 பேர் பண்ணணும், அடுத்து 1ஓட 2 பேர் பண்ணணும். ஸோ 1,1 1,2 அதாங்க வரும் 1,1 1,2. அடுத்து நீங்கள் 2 எடுத்துக்கணும், 2ஓட 1 பேர் பண்ணணும், 2,1 2ஓட 2 பேர் பண்ணணும். ஸோ இங்கே 2,1 2,2 கிடைச்சிரும். அதே மாதிரி ஏ கியூப். ஸோ ஏ கியூபுக்கு 3 டைம் எடுத்துக்கணும், 1 2, அடுத்து ஒரு 1 2. ஸோ இது செகண்ட் ஏ, அடுத்து தேர்ட் ஏ 1 2ன்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம முன்னாடி இங்கே டயக்ராமேட்டிக்காக சொன்னோன்னா இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் செட்டில் செகண்ட் எலமெண்ட், இதில் நீங்கள் ரெண்டுமே எடுக்கணும். அப்போ 1 1 1 1 1 2ன்னு வரும். அதான் இந்த இது 1 1 1 1 1 2. அடுத்து ஃபஸ்ட் இதில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்டில் வந்து செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கணும். ஸோ 1 2, இங்கே ஃபஸ்ட்டு 1 1 to 1, அடுத்து 1 2 2. அதான் இது 1 to 1 1 to 2. இப்போ இது முடிஞ்சது. இங்கே நீங்கள் செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கணும். ஸோ 2, இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் 2 1, இந்த 1, அடுத்து 2 1 2. அதான் இது 2 1 1 2 1 2. ஓகே, அடுத்து இங்கே செகண்ட் எலமெண்ட், இங்கேயும் செகண்ட் எலமெண்ட் 2 2, இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் 1, அடுத்து 2 2 2. அதான் இங்கே இருக்குது 2 2 1 2 2 2. ஓகே, ஸோ நம்மளுக்கு டோட்டலாக 3 4 5 6 7 8 கிடைக்குது. இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். 2 2 இருக்கா? ஸோ 2 × 2 4, 4 × 2 8. ஸோ நம்மளுக்கு டோட்டலாக வந்து 8 ட்ரிபிள்ஸ் கிடைக்கணும் ஏ கியூப்பில். ஸோ நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ தட்ஸ் ஆல். இது வந்து ரொம்ப ஈஸி. சம்டைம் இதில் ஏதாவது ப்ராப்ளம் வர உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க, ஏ கிராஸ் பி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா வாட் இஸ் பி அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ பின்ற செட்டை என்னது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பியில் என்னென்ன இருக்குது? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கமா பினா இது பேராக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, செகண்ட் எலமெண்ட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. ஸோ நம்மளுக்கு பி தான் கேட்குறாங்க. அப்போ செகண்ட் எலமெண்ட் எடுக்கணும். செகண்ட் எலமெண்ட் என்னென்ன இருக்குது? இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே ரிப்பீட் ஆகுது 3 5. ஸோ 3 5 எல்லாமே ரிப்பீட் ஆகுது. நம்ம ரிப்பீட்டேஷனோட எழுத தேவையில்லை, ஒரு டைம் எழுதுனா போதும். அப்போ பியில் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 3, 5 இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து செட்டு பி.
இதே இது செட் ஏ என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 0 1 2 இருக்கு. அதான் இங்க நம்ம கொஸ்டின்ல இருக்கும். ஸோ அது வந்து ஏவோட செட். ஸோ இதுவும் சம்டைம் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே. ஸோ டெஃபினிஷன் எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் n செட்ஸ்க்கு எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றது. ஸோ இங்க நம்ம 3 செட்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் சில ரிமார்க்ஸ் பார்த்தோம். அப்புறம் a ஸ்கொயர் a கியூப்டு எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே. ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.